என்னாச்சு பண்றீங்க? ஓ சார் சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க சார், இன்ட்ரோ சொல்லுங்க சார். சஞ்சய் சார் நீங்களே இன்ட்ரோ சொல்லுங்க சார். சோ தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வச்சு இன்னைக்கு சொல்லுங்க. குஜராத் வியூஸ் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். சோ குஜராத் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். சோ நாங்க நடிப்பறக்கன் ஸ்டைல்லே வந்து இன்னைக்கு ஷோ வந்து கொண்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றோம். என்ன என்ன நிஷாந்த் என்ன சொல்றீங்க? கண்டிப்பா மக்களே, இது பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டோட பெரிய ஷோ. வணக்கம் தமிழக மக்களே, இன்றைக்கு நானும் சஞ்சயும் உங்களுக்காக குஜால்ஸோட ரீல்ஸை நாங்க பண்ண போறோம். பொதுவா சஞ்சய் வந்து கேர்ள்ஸ் சொல்லுவாங்க சஞ்சய், என்னோட ஸ்மைல் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு, அதனால இப்போ ஸ்மைல் பண்ணிக்கிறேன். மக்களே கண்டிப்பா கண்டிப்பா பாத்தீங்கன்னா வந்து 42 நாள் நான் வந்து எப்படி சர்வே பண்ண தெரியல மக்களே. கண்டிப்பா தமிழக மக்கள் எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பயங்கரமா வந்து என்டர்டைன் பண்ணிருக்கேன் மக்களே. சொல்லுங்க சஞ்சய். சோ தமிழ்நாட்டு நடிப்பரக்கன் வந்து இன்னைக்கு வந்து எவிக்ஷன் ஆயிட்டாரு. சோ அதுதான் வந்து லாஸ்டா நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. சோ அதை ஒண்ணா பார்க்கலாம். அதை நம்ம தலைவன் எங்க ஸ்டைல்ல ஆரம்பிப்பான், நம்ம நிஷாந்த் வந்து. ஓகே, சோ எஸ் குஜராத் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சோ வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூ. நேத்து ஏன் ரிவ்யூ பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். பட் ஸ்டில் திவாகர் எவிக்ட் ஆகுறாரு அப்படின்றனால ஒரு சிறப்பு வீடியோ உங்களுக்காக நான் இன்னைக்கு போட்டிருப்போம். ஓகே, சோ நேத்து எபிசோட் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சேதனை வந்து பவானி ஸ்டைல்ல பயங்கரமா ஒரு ஃபயரா போயிட்டாரு. வெள்ளிக்கிழமை எபிசோடே வந்து ஒரு சீன் கூட காட்டாம டைரக்டா வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு அலப்பறையை கூட்டிட்டாரு சேதுவண்ண. சோ அதெல்லாம் வந்து நேத்து நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணி ரசிச்சு பார்த்தோம். பட் அதுலயும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பாரு வந்து வச்சு செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பாருக்கு அப்படியே கொஞ்சம் லைட்டா மேலோட்டமா சப்போர்ட் பண்ற மாதிரி விக்ரம் வந்து லைட்டா செஞ்சாரு. ஸோ அதனால ஸ்பெஷல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பாரு தான் அந்த ஷோ தூக்கிட்டு போறாங்க. ஸோ டீம்லயே சொல்லியிருப்பாங்க போல, பாரு வந்து ரொம்பலாம் சீண்டாதீங்க, அவங்க ஏதாச்சும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. அதுதான் வந்து போச்சு. நேத்து திவாகருக்கும் செம்ம திட்டு வந்துச்சு. அதே மாதிரி நிறைய விஷயங்களும் நேத்து நடந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து நிறைய பேருக்கு ரோஸ்ட், விஜய்க்கு ரோஸ்ட், கனிக்கு ரோஸ்ட், விக்ரம்க்கு மேலோட்டமா ஒரு ரோஸ்ட்ன்ற மாதிரி ரோஸ்டா போச்சு. ஓகே, இன்னைக்கு நமக்கே தெரியும் யார் வெளியில வந்தான்றது. ஸோ அதுக்கப்புறமா பேசலாம். ஸோ ஸ்டார்டிங் என்ன ஆகுது இன்னைக்கு அப்படின்னா, எடுத்தோடனே வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அரோரா கிட்ட அதுக்கப்புறம் எல்லார்கிட்டும் கேக்குறாங்க என்ன வந்துட்டு ஏதாவது தப்பா போச்சு. அதாவது என்னன்னா, எதுக்காக வந்துட்டு அந்த உப்புமா மாற்ற கொண்டு வராங்க, உப்புமால வந்துட்டு ஏதோ குழம்பு ஊத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மட்டியான ஒரு சண்டை அப்படி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாரு தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ சாப்பாடை எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? ஏன்னா பிக் பாஸ் வீடு வந்து அவங்க தெரியும் சாப்பாடு எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது. பட் அதை வந்து நீங்க புரிஞ்சுக்காம வேஸ்ட் பண்றீங்க. ஸோ அது ஏன் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சேதன் நான் வந்து ஒரு கேள்வி எழுப்பேன். அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து ஒரு காரணம் சொல்றாரு, பாரு ஒரு காரணம் சொல்றாங்க. ஸோ ஓவராலா சொன்னது என்னன்னா, வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த சாப்பாடை வேற யாருக்கா கொடுத்திருந்தா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரிதான். அடுத்து திருப்பி பாருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பை பத்தி யார் பேசினா எழுந்துக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே பாரு, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் எஃப்ஜே எல்லாம் எழுந்துக்கிறாங்க. கமருதீன் எழுந்துக்கிறாரு. ஸோ கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவர் பாயா, பாருவோட லவர் பாய் தான் வீட்டுல இன்னும் சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். பாரு பொண்ணுன்னா கமருக்கு வந்து அப்படியே தாங்க முடியாது, அப்படியே வெடிச்சு செதறிடுவாரு. ஸோ அதனால விக்ரம வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இன்னும் சரியா வளர்க்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது அன்னைக்கே ஒரு கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக்கா போச்சு. ஏன்னா என்னைக்குமே வந்து நம்மளை பத்தி பேசும்போது கூட நமக்கு கோவம் வராது. ஆனா நம்ம பெத்தவங்க பத்தியோ இல்ல ஃபேமிலி பத்தி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ட்ரிகர் ஆயிடும். சோ அந்த வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது விக்ரம் வந்து அது கொஞ்சம் அன்னைக்கே ஃபயர் ஆனாரு. ஆனா அவரும் அதுக்கப்புறம் விட்டுட்டாரு. சோ அது வந்து தப்பு அப்படின்றது சேதன் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. சொல்லு சஞ்சய் இதுக்கு மேல. இல்ல எனக்கு என்னன்னா, விஜய் பார் வந்து சொல்றாங்க அவங்களோட கேமே வந்து இதுதான். அவங்க கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க என்ன வார்த்தை விடுறாங்களோ அதை வச்சு ட்ரிகர் பண்றதுதான், ஆப்போசிட் எப்படி ட்ரிகர் பண்றதா வார்த்தை. பட் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, விக்ரம் வந்து ஏகிட்டே திருப்பி சண்டை போடுறப்ப நான் ட்ரிகர் ஆகி வார்த்தையை விடுறேன் அப்படிங்கிற மாதிரி. சோ இது வந்து ஏதோ அப்படிதான் தெரிஞ்சது எனக்கு, ஏதோ சமாளிப்புக்காக சொன்ன மாதிரி. ஏன்னா அவங்க பிரெயின் நல்லாவே நம்ம நோட் பண்ணோம்னா சரியான பிரெயின். சோ எந்த வார்த்தை எப்படி யூஸ் பண்ணா எப்படி ட்ரிகர் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து இந்த பதில் சொல்லும் போது என்னால ஏத்துக்க முடியல. சோ அதுதான் நான் பார்த்தேன், அப்படிதான் அந்த விஷயத்த நான் பார்த்தேன். எஸ் கண்டிப்பா. ஏன்னா பாருவோட கேம் ஸ்ட்ராட்டஜி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறவங்க எல்லா எபிசோடுக்கும், சாரி ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குற எல்லா மக்களுக்கும் தெரியும். என்னன்னா பாரு வந்து கிளியரா வந்து கேம் ஆடிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களோட மெயினே இது பாத்தீங்கன்னா ப்ரோவோகேஷன் ஸ்ட்ராட்டஜி தான்.
நான் உன்னை வந்து எவ்வளவு வேணா உன்னை சீண்டுவேன், உன்னை தோண்டுவேன், உன்னை கோவத்தோட எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போய் உன்னோட ரியல் ஃபேஸை நான் வெளியில கொண்டு வருவேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ விக்ரமோட ஆல்மோஸ்ட் அந்த ரியல் ஃபேஸ் வந்து இந்த லாஸ்ட் வாரம் வெளியில வந்துச்சு. பட் சேதன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விக்ரம் அந்த மாற்றம் எனக்கு பிடிச்சது. ஏன்னா போன அந்த ஹோட்டல் டாஸ்க் கம்பேர் பண்ணும்போது விக்ரம் வந்து கொஞ்சம் இன்னும் தைரியம் ஆயிட்டாரு இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதே பேஸ்ல கண்டினியூ பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் அவர் வந்து என்னன்னா அந்த இந்த மாதிரி இந்த அவரும் கோமா நிறைய கத்துறாரு. அதையும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டா நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸே வந்து விக்ரம் கைக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எஸ், அடுத்து சொல்லுங்க. அடுத்து என்ன இருந்தது? அடுத்து அந்த சுபிக்ஷாவோட அந்த இது ராஜா ராணி டாஸ்க் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி சுபிக்ஷா மேட்டர் சொல்லு. ஆமா, ராஜா ராணி டாஸ்க் தான். ஸோ அதுல வந்து என்னன்னா இந்த அரோரா வந்து பாத்தீங்கன்னா வந்து வாட்டர் மேன் வந்து கத்திருப்பாரு. அதாவது வந்து கம்னர்மா அப்படின்ற மாதிரி கத்திட்டாரு. பட் அது எபிசோட்ல வரல, லைவ்ல போச்சு. அது கத்துனதுக்கு அவங்க வந்து கோச்சிட்டு அந்த இதுக்கு போயிடுவாங்க. ஸோ என்னன்னா இங்க வந்து கிளியரான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த ராஜா ராணி டாஸ்க் அப்படின்றது ஒரு ஃபன் டாஸ்க் அப்படின்றது சொல்லிட்டாரு பிக் பாஸ். நம்ம லாஸ்ட் சீசனே பார்த்திருக்கோம் எவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு. சாச்சம்மா தேவியும் நம்ம ராஜா கம்மு ராணம் கம்மு அங்க கம்மு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாருப்பா. இவங்க தான் கரெக்டா கண்டுபிடிக்கல. சொல்லுங்க, அந்த கம்மு விஷயத்த சொல்லு. கமருதீன் ஏந்திரிங்கன்னே, சார் இது வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்குது சார். அப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா கமருதீன்? அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. சோ அவருமே புரிஞ்சுது சார். ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்க சண்டை போடணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க எல்லாருமே. ஆனா அதுக்கான டாஸ்க் இது கிடையாது. இது வந்து ஃபன்னா கொண்டு போகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் செகண்ட் டே வந்து ஃபன்னா கொண்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அண்ட் இதை தாண்டி வந்து திவா அதான் அவருக்குமே ரோஸ்ட். அண்ட் இதை தாண்டி திவா அதான் கமுதன் கண்டுபிடிச்சா நீங்க யாருமே கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அண்ட் இங்க என்னன்னா உங்களுக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்தா அதை விட்டு நீங்க ஏன் வெளில போறீங்க, உங்களை வெளில போக சொல்லி பிக் பாஸ் ஏதாவது சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி செம்மையா வந்து கேள்வி கேட்டாரு. அண்ட் சேது நான் வேற நான் உட்காந்துருந்தேன். நீ உங்ககிட்ட பதில் சொல்ற வரைக்கும் நான் கீழே உட்காந்துறேன்னு சொல்லிட்டு தலைவன் உட்காந்துட்டான். சோ அதெல்லாம் வந்து வேற லெவல். ஆனா அப்பவே பார்த்தா திவாகர் நான் நேற்று சொன்னல அப்புறமா தலைவன் வெயிட் பண்ணி பார்த்தா கேட்டு பார்த்தா அங்க வாயில இருந்து ஒன்னும் வரல. சோ அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண முடியாது இவங்களை வச்சு. ஏன்னா இவங்க இந்த இந்த ஒரு விஷயம் பண்ற அப்படின்னா இதுக்காக தான் இது பண்ண அப்படின்னு சொன்னாதான் சேதுவண்ணா வந்து எதை அட்ரஸ் பண்ணி கொஞ்சம் திருத்த முடியும். கேள்வி கேட்டு ஆன்சர் வரல அப்படின்னா இவர் என்ன பண்ணாரு, ரொம்ப பாவையா இந்த சீசன்ல ரொம்ப கஷ்டப்படுறாரு. எனக்கு அந்த ஃபீலிங், சேதுவண்ணா ஃபீலிங் வந்து ரொம்ப புரியுது எனக்கு. இல்ல அதான் சொல்றேன். இப்போ இந்த கேமே வந்துட்டு ஷோவே வந்துட்டு என்னன்னா கண்டென்ட் கொடுக்கறது தான். ஓகே, கிளியரா சொல்லி அனுப்பிச்சாங்க. உங்களுக்கு நான் ஸ்கிரிப்ட்லாம் ஒன்றும் கொடுக்க போறது, நீ உள்ள போய் கிரியேட் பண்ற கண்டென்ட் தான் எங்களுக்கு நான் வெளியில வருது. அதை வச்சு நாங்க பிசினஸ் பண்ணி தான் காசு உண்டாக்க முடியும். இதுதான் அந்த ஷோட கான்செப்டே. வீக்கெண்ட் எபிசோட்லாம் நல்லா பேசணும். ஏன்னா நான் என்ன சொல்றேன், அந்த வீட்டுல ஒரு கிட்டத்தட்ட 18 மூஞ்சிய நீ வாரம் ஃபுல்லா பார்த்துட்டு ஒருத்தர் உனக்கு வந்து இந்த 18 மூஞ்சிகளும் இல்லாம டிஃப்ரெண்டா ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசுறாரு. அது வந்து அந்த வாரத்துல ஒரே ஒரு நாள் தான், 2 எபிசோட் தான். சோ அந்த 2 எபிசோடு அப்போ நீ அவங்க என்ன கேட்டுட்டாலும் நீ ஓப்பனா அட்ரஸ் பண்ணணும். இல்ல அந்த அளவுக்கு நீ போல்டா பேசணும். இங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அதாவது இப்போ வந்து நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்து பிரின்சிபல் வந்துட்டாங்கன்னா ஐயோ நம்ம வீட்டு கேள்வி கேட்டுறாங்களோ அப்படி பயப்படுறாங்கல்ல. அந்த பயம் தான் வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு இருக்கு. ஓகே, நான் என்ன சொல்றேன், ஏன்டா வீக்கெண்ட் எபிசோட்ல ஜஸ்ட் நீங்க அவ்வளவு ஆடம்பரமா ட்ரெஸ் போட்டு கோட்டு சூட்டு போட்டு வந்து உட்காடுறீங்க. ஓகே, வீக்கெண்ட் எபிசோட்ல மேக்ஸிமம் ஸ்கிரீன் டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது தான் இங்க டேலண்டே. புரியுதா? 18 பேர்ல சேது யார்கிட்ட கேள்வி கேட்கறாங்களோ அவங்க தான் நோட்டீஸ் பண்ணப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ரேம் வைக்கிறாங்க. அதுல வந்து முத்துக்குமரன் வந்து இந்த விஷயத்துல வந்து நான் பாராட்டேன். ஏன்னா முத்துக்குமரன் நிறைய விஷயத்த போன சீசன்ல பதிவு செய்யப்பட்டு தான் அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா எதுவுமே ஒரு கடைசியில எல்லாரும் மாத்தி விடும் போது முத்து வந்து முடிச்சு விட்டுருவாரு. ஸோ சேதவனனுக்கு வந்து முத்து வந்து ஒரு ஈடு கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு மேக்ஸிமம் ஸ்கிரீன் டைம் அவர் தான் இருப்பார் வீக்கெண்ட் எபிசோட்ல நல்லா பாத்தீங்கன்னா. ஸோ இந்த வீக்கெண்ட் எபிசோட கான்செப்டே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு கேள்விக்கு அவ்வளவு நேரம் திவாகரை ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்படியே இருக்கான்னா அப்புறம் என்ன அர்த்தம்? ஒரு ஒரு நான் என்ன சொல்றேன், நம்ம 18 பேருக்கு நடுவுல நம்ம மூஞ்சி தெரியுது விஜய் டிவில அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்குன்னா பெரிய விஷயம். அந்த ஸ்கிரீன் டைம் கொஞ்சம் கூட கிராப் பண்ணிக்கவே தெரியல. கூப்பிட்டாலும் வந்துட்டு சரியா ஆன்சர் பண்றது இல்ல. இல்ல என்ன ஆன்சர் பண்ணாம திடீர்னு வேற எங்கேயும் யோசிச்சுட்டு இருக்கேன். வியானாலாம் எங்க அப்படியே இங்க சார் சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி ஏதோ நம்ம கிளாஸ்ல எல்லாம் இருப்போம் தெரியுமா, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல, ஒரு ஹோஸ்ட்க்கு பேசிக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல. ஆனாதான் நீ சேதன் டயர்ட் ஆயிட்டாரு. நீங்க சொல்லுங்க திவாகர் நான் உட்கார்ந்துடுறேன் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லினாரு. பட் அவர் ஒண்ணுமே வாய் திறக்கல. நான் என்ன சொல்றேன், அவங்க சரியா சொன்னாலும் சரி சரியா சொல்லலாம்னு சரி அதான் கண்டென்ட். ஓகே, நல்லா இருந்தா எடிட் பண்ணி போட போறாங்க, இல்லைன்னா வெட்டி தூக்கி போட்டுற போறாங்க. ஸோ அது வந்து எதுவுமே சொல்லாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ சொன்ன மாதிரிதான் அது இந்த கண்டஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு எப்படி கிராப் பண்ணோன்னே தெரியல. இதே இதுல போச்சுன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் பாரு, கானா வினோத் மட்டும்தான் ஃபைனலிஸ்டா போறதுக்கான தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும்.
ஏன்னா மத்த யாருக்குமே வந்து அந்த ஒரு காம்படிஷனே இல்ல அவங்களுக்குள்ளடா. ஒரு நான் யார் இப்போ வீக்கெண்ட் எபிசோட்லலாம் போன சீசன்லாம் பார்த்தா சுனிதால இருந்து எல்லாருமே கை தூக்கும் ஒரே டைம்ல. அவர் சேதன சூஸ் பண்ணுவாரு யார்கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த வாட்டி வந்துட்டு எல்லாரும் இன்னைக்கு வந்து அரோரா கிட்ட கேட்டிருப்பாரு. அரோரா நீங்க வந்து எனக்கு டெஸ்ட் வைக்கிறீங்களா அரோரா? எல்லா வீக்கெண்டும் நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்கணுமா? ஆஹ் ஆ ஏன்னா பிக் பாஸ் வந்து வாரம் ஃபுல்லா கண்டுபிடிக்கிறாரு. எனக்கு வந்து நீங்க வீக்கெண்ட் டெஸ்ட் குடுக்குறீங்களான்றப்போ, அதுக்கு ஆன்சர் பாத்தியா, டோபமைனா பத்தி. அரோரா நினைச்சிட்டு இருக்கா தன்னைத்தானே புகழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா சார் நான் சும்மா டெஸ்ட் வைப்பேன் சார். என் டோப்பமைன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. டோப்பமைனும் ஒரு உண்மையும் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றதுதான் ஏய், சேத்தனோட கருத்து. அது எங்க எந்த இடத்துல பேசணும் தெரியுதா? அங்க கேக்குற எழுப்பி அவர்கிட்டே வந்து நீ இந்த மாதிரி பண்றனா அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அது ரொம்ப இதுவா இருந்துச்சுமா. ரொம்ப மோசமான ஒரு பாயிண்டா இருந்துச்சு. சோ அதான் சொல்றேன். ஒரு கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வந்துட்டு எப்படின்னா, ஐயையோ! நம்மள கேட்டுருவாரோ! ஐயோ! வேணாம் நம்மள கேட்டுரும். அப்படின்ற மாரி இருக்காங்க. ஆஹ் நம்மலாம் வந்துட்டு இப்போ சான்ஸ் கிடைச்சுன்னா அதுவும் விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்ட் பண்றாரு. அவர்கிட்ட திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல. நான் தெரிஞ்சா போதும் அப்படின்ற மாரி ஆமா. என்னமோ நீ பேசலாம். வீக்கெண்ட் எபிசோட்ல யூ கேன் கிராப் திஸ். ஏன்னா நான் என்ன சொல்றேன், வீக்கெண்ட் எபிசோட்ல உனக்கு லைவ் ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் வேற இருக்காங்க. ஓகேவா? மலையாளத்துல இந்த சீசன்ல நான் சொல்றேன். நெவின் ஒரு கண்டஸ்டன்ட் வந்து பயங்கர என்டர்டெய்னிங். அதாவது வீக்கெண்ட் அவரு நெவின் வந்து ஷோல ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே அவ்வளவா சரியா பண்ணல. பட் அதுக்கப்புறம் போக போக அந்த மோகன்லாலும் அந்த நெவின் அந்த காம்பினேஷன் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல பயங்கர கிளிக் ஆயிடுச்சு. ஓகே இவர் ஒன்னு கேட்பாரு ரோஸ் பண்ணுவார்ன்ற மாதிரி. ஸோ டாம் அண்ட் ஜெரி காம்போ மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுதான் அதுக்கப்புறம் அந்த கண்டஸ்டன் மேல ஆட்டோமேட்டிக்கா ஃபேன் பேஸ் கிரியேட் ஆச்சு. ஸோ அதனால இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸை கரெக்டா எடுத்துக்கிறது இந்த வீக்கெண்ட் எபிசோட்ஸ்ல நான் பார்வை சொல்லுவேன். அப்புறம் கானா வினோத்தை சொல்லுவேன். அதுக்கப்புறம் விக்கல் சிக்கரம் அப்பப்போ விக்கல் சிக்கரமும் பாத்தீங்கன்னா அப்படியே சேடாவே உட்காந்துருக்காரு இளவு வீட்டுல உட்கார மாதிரி. அதனால வந்து அதான். வீக்கெண்ட் எபிசோட அதான் சொல்றேன். அவங்க என்ன எனர்ஜி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் ஷோல டிரான்ஸ்ஃபர் ஆகும். சோ வீக்கெண்ட் எபிசோட பொறுத்த வரைக்கும் ஐயோ நம்ம வந்து திட்ட தான் போறாங்கன்றது கிடையாது. நம்ம எல்லாம் வந்து சீசன் 6, 7 எல்லாம் எவ்வளவு நல்ல வீக்கெண்ட் எபிசோட்ஸ் எல்லாம் வந்து தெரியுமா? கமல் சார் வந்து அவ்வளவு பாராட்டி இருக்காரு. நிறைய பேரை பாராட்டுவாரு, நிறைய விஷயங்களை அட்வைஸ் பண்ணுவாருன்ற மாதிரி. சோ அந்த வீக்கெண்ட் எபிசோட இம்பார்ட்டன்ஸே இந்த கண்டஸ்டன்ஸ்க்கு புரியவே இல்லை. எல்லாம் மக்குங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது இப்ப சேதுவனா வந்து ஒரு எனர்ஜியா வர்றதுன்னா இவங்களும் அந்த சைட்ல ஒரு எனர்ஜி கொடுத்தாதான் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். 100%. இவனுங்க இல்ல நம்மள அவங்கள பார்க்கும் போதே இல்ல சும்மா இப்படியே உட்காந்துருக்கானுங்க, கேள்வி கேட்டா மட்டும் ஆன்சர் பண்றது. ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசணும், அப்பதான் கொஞ்சம் ஓகே நல்லா பேசுறாங்க, ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும். சோ இது வேலைக்கு ஆகாது. அதான் சொல்றேனே, கிட்டத்தட்ட இன்னும் 43 டேஸ் கம்ப்ளீட்டட் வரும். இன்னும் ஒரு 50 நாள் முடிய போகுது. இன்னொரு 7 நாள் இன்னொரு தான். யுகமே இன்னுமே இருக்கு. நீ இன்னுமே நீ அப்படியே இருப்ப இப்படின்னா வந்து எதுவும் பண்ண முடியாது. அவனுங்க என்ன டாஸ்க்கும் ஒழுங்கா வளர்றது இல்ல. நீ டாஸ்க் கொடுத்தாலும் அதை ஒரு லூஸ் பூ மட்டுமே. அதுதான் நேற்று அட்ரஸ் பண்ணாரு. ஒரு எங்கேயாவது பாக்குறதுக்கு நல்லா இருக்கா நீங்க பண்றது குறும்படம், குறும்படம் போற அளவுக்கு இவனுங்க வந்து அவ்வளவு கேவலமா விளாண்டுருக்காங்கன்னா பாத்துக்கோ. சோ நல்ல நல்ல விஷயத்துக்கு பாக்கலாம். சோ இது நான் இப்படி பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கே தெரியலையா, அது குறும்படத்தை பார்த்துட்டு இன்னைக்கு அதுக்கு ஒரு ஆர்டிபிஷியலா ஒருத்தவங்க 2 பேர் அழுதானுங்க லாஸ்ட் 2 பேர். சோ அதுவுமே பார்க்க முடியல என்னால. அப்புறம் நீங்க பேசலாம். அதான் நீ சொன்ன மாதிரி 2 வீட்ல ஒண்ணு பாரு சூப்பரா அவங்க கேட்ட கேள்விக்கு அதை கொடுக்குற விடை வந்து சூப்பர் பிரில்லியண்டா இருக்கு. சோ இன்னைக்கு கேட்டனே செம பிரில்லியண்டா இருந்தது. அண்ட் கானா வினோத்தும் பாதி சொல்லிட்டாரு, பாதி என்ன சொல்ல வரங்கிறதும் சேதுவனா ஒரு மைண்ட் செட்ல ஒண்ணு வச்சிருக்காரு. சோ அந்த ஆன்சர் வந்து கரெக்ட் ஆகுது. சோ அதுதான் அவர் எதிர்பார்க்கறாரு. ஓகே நீங்க இதெல்லாம் நீங்க பண்ண வரீங்களா அப்படின்னு. சோ இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் முடியும். சோ 2 பேர் தான் இப்போதைக்கு நான் செலக்டிவா நான் பார்த்த வரைக்கும் இம்ப்ரெசிவான ஆன்சர்னு பாத்தீங்கன்னா 2 பேர் தான். ஆனா கானா தான் அவ்வளவு பேச மாட்டாரு சேதுவன் ஆகிட்ட. பட் பேச இடங்கள் வந்து கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மத்தபடி எல்லாரும் ஆமா. இல்ல நான் என்னன்னா, இப்ப இங்க என்ன இதுவா நடிக்கிறாங்கன்னா, நான் என்ன சொல்றேன், ஒரு ஃபாஸ்ட்டா நீங்க எல்லாத்தையும் பார்வ மாரி ஃப்ளூவென்ட்டா பேசிடணும்ன்றது கிடையாது. அது பார்வோட ஸ்ட்ராங் ஜோன் பேசுறது. ஓகேவா? பட் ஆனா ஸ்ட்ராங்கா நீங்க எல்லா பாயிண்ட்டும் எடுத்து வச்சிடணும்ன்றது கிடையாது. நீங்க பொறுமையா தயங்கி கூட சொல்லுங்க. ஆனா நீங்க சொல்லுங்க அப்படின்றது தான். இப்ப போன வாட்டி ராணா வந்து நெறைய விஷயங்கள் வந்து சேதன இரிட்டேட் பண்ற மாரி பண்ணியிருப்பாரு. இல்ல சார் கரெக்ட். புரியாத மாரியே சொல்லியிருப்பாரு. அப்ப கூட அது யூனிக்கா மாறிச்சு ராணாவுக்கு. ஒருத்தன் இருக்கான் பாரு அவனுக்கு புரியலன்னு சொல்லி அதிலேயே ஹிட் ஆயிட்டாரு ராணா. சோ நீங்க எப்படி வேணா இந்த கேம் மாத்தலாம். அதை விட்டுட்டு சும்மாவே வெறும் நான் வந்து நல்ல புதுசா புதுசா சட்டை தந்திருக்காங்க வீட்டுல அப்படின்ற மாதிரி சும்மா ஷோகேஸ் பண்றதுக்கு அது போட்டு உட்காரதுல ஒரு இதுவுமே கிடையாது. அது வந்து இன்னுமே சுபிக்ஷா கூட நம்ம சொல்லலாம் அந்த லிஸ்ட்ல. சுபிக்ஷா கூட நல்லா பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க. இப்போ அரோராவும் கொஞ்சம் பேசுறாங்க. ஆனா அப்பப்போ லூஸ் டாக் நிறைய விட்டுறாங்க. எங்க எது பேசணும்னு தெரியல அரோராக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ இதுதான் மக்களை போயிட்டு இருக்கு வீட்டுல. அண்ட் அடுத்த வாரம் 7வது வாரம் கேம் எப்படி மாறப்போகுது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தமிழகமே காத்துட்டு இருந்த ஒரு நாள் தான். சோ எஸ் தமிழ் மக்களே வணக்கம் மக்களே அப்படின்னு சொல்லி
நம்ம இது சேதனை வந்து அதான் காலை காட்டுறதுக்கு முன்னாடி நேத்தே நமக்கு வீடியோ போட்டா நமக்கு தெரியும். ஸோ எஸ் திவாகர் அப்படின்னு சொல்லி செட்டு எப்படி செதறுதான். குரூல பிசிஆர்ல எடிட்டிங் கேமரா எல்லாருமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் விடிவு காலம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய செலிப்ரேஷன். ஒரு 15 கிலோ கேக் வெட்டியிருக்காங்களா ஃபுல் குரூவே அவர் போனதுக்கு. ஸோ டே அண்ட் நைட் ஒர்க் பண்ண எடிட்டர்ஸ் கேமராமேன் எல்லாருக்குமே வந்து பயங்கரமான பார்ட்டி மூட்ல இருந்திருக்காங்க நேற்று. ஸோ அதனால வந்து கண்டிப்பா அரக்கன் எவிக்ட் ஆயிட்டாரு. இதுல வந்து நான் பாரு வந்து அழுதாங்க, அண்ணே நான் இல்ல நீங்க இல்லாம நான் என்னென்ன பண்ணுவேன் வீட்டுல யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலி கொஞ்சம் சில பேர் ஃபேக்லாம் சொல்லலாம். பட் நான் என்ன சொல்றேன் உண்மையிலே அது என்னன்னா பாருவுக்கு வந்து திவாகர் வந்து ஒரு லெட்டர் பாக்ஸ் மாதிரி என்ன தோணுதோ லெட்டர் எழுதி போட்டுனே இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் கேட்கறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல. ஸோ அது இல்ல மாதிரிதான் இல்ல திவாகர் கூட இருந்த வீட்டுல. எனக்கு ஃபீல் ஆச்சுடா, அது ஆர்டிபிஷியலா ஆமா எனக்கு தோணல. ஆமா அழுவும் போதே நிறைய எனக்கு அது பேர் சொன்ன மீம்ஸ்லாம் ரியாலிட்டியா தான் பார்த்தேன். எனக்கு தோணுச்சு. பட் பாக்குறவங்களுக்கு தெரியும், நீ கண்டினியூஸா டெய்லியும் பாக்குறேன். ஏன்னா அவங்களோட கேம் வந்து சூப்பரா இருக்கும்டா. காலையில இருந்து அந்த நைட் வரைக்கும் பாத்தீங்கன்னா பாருவோட கேம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நைட்டு அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சைலண்ட் ஆயிடுவாங்க, அவங்க பாட்டு ஸ்லோவா பேசிட்டு ஜாலியா. சோ அந்த அப்சர்வேஷன் அதெல்லாம் பாருகிட்ட ரொம்ப பிடிக்கும். சோ அதான் யார்கிட்ட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அண்ணன் சொல்லி கூப்பிட்டது வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி திவாகர் தான். சோ அதுல வந்து எந்த மாற்றமும் இல்ல. இல்ல ஏன்னா அதனால கண்டிப்பா அது பாரு புரிஞ்சுக்கிட்டாலுமே திவாகர், ஏன்னா பாரு வந்து இந்த கொஸ்டின் எல்லாம் தூக்கி அடிக்கும் போது கூட திவாகர் திருப்பி வந்து பேசிடுவாரு அப்படின்லாம். ஏன்னா பாரு இப்ப அமருதீனும் பாரு கூட அவ்வளவு பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு நிறைய சண்டை வந்திருக்கு நிறைய. பட் பாரு அன்பில்டர்டா நிறைய விஷயங்கள் பேசினது திவாகர் கிட்ட தான். ஸோ இனிமேல் பாருக்கு வந்து அங்க யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஸோ கமருதீன் கண்டிப்பா ஒட்டிப்பாரு, ஒட்டுற மாதிரி எப்பவுமே ஒட்டுற மாதிரி ஒட்டிப்பாரு. பட் ஆனா இனிதான் பாருக்கு சேலஞ்ச் என்னன்னா இவ்வளவு நாள் வந்து திவாகரோட இன்புட்டும் கொஞ்சம் இருந்துச்சு அவங்களோட கேம்ல. பட் இனி பாரு வந்து சொந்தமா சிந்திக்க போறாங்க. ஸோ சுயமா சிந்திச்சு பாரு எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் அட் சேம் டைம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாண்டு தான் நமக்கு எப்பவுமே டிஸ்கஸ் பண்ண அந்த மெய்யழகன் பாண்டு தான் கானா வினோத்தும். ஆமா கானா வினோத்தும் திவாகரும். ஸோ வினோத்துக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. வினோத் வந்து நான் உங்களுக்கு அந்த தயவு செய்து ஹர்ட் பண்ண நினைக்கலன்ற, ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து அவரோட இன்டென்ஷனே அதான், சும்மா ஜாலி கலாய்க்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவரே வந்து கண்கலங்கிட்டாரு. அண்ட் திவாகர் அப்பவும் வந்து சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை நானே அப்படின்லாம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஷூ வந்து கழண்டி போச்சு. அப்ப கூட எதுவுமே டிவி எதுவுமே யோசிக்காம வினோத் வந்து ஷூலேஸ் போட்டு கட்டி விட்டார். ஸோ அதுதான் சொல்றேன், அதுதான் மனுஷத்தன்மம். ஸோ கானா வினோத்தை இன்னும் இன்னும் பிடிக்க வச்சது இந்த ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஸோ ஒரு பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு. அண்ட் எஸ் அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே நல்லா வழி அனுப்பி வச்சாங்க. யாருமே வந்து ஒரு ஹேட்ரடா வந்து வழி அனுப்பல. எல்லாருமே வந்து என்ன நானே சொல்றேன், இப்ப இந்த ஆள் வந்து நமக்கு இரிட்டேட் பண்ணிருக்காரு, காஸ்ட் பத்தி பேசி எல்லாமே ஓகே. பட் அந்த வீட்டுல ஒரு என்டர்டெய்னரா அவர் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாருல்ல, ஒரு ஒரு ஜோக்கர் மாதிரி ஒருத்தர் சுத்தி இருந்தார் வீட்டுல. திடீர்னு இல்ல வீடு ஆமா அமைதியா. ஆமா அதனால இல்ல எல்லாருமே எனக்கு மிஸ் பண்ண. தோணுச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு எனக்கு நான் என் மைண்ட்ல என்ன இருக்குன்னா, இந்த அரோரா ரம்யா ஜோலாம் வந்து இன்னுமே எதுவுமே பண்ணாம இருக்காங்க. சோ இவர் வந்து அந்த 40 டேஸுமே ஏதோ ஒண்ணு கேமராக்கு முன்னாடி போய் பண்ணாலும் ஏதோ லூஸ்தனமா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. அங்க சண்டை வந்துச்சுன்னா வாய்ஸ் ரைஸ் பண்றது. சோ அப்போ வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த கண்டெக்ட் எல்லாம் வச்சு இவரை தள்ளும் போது கொஞ்சம் ஓகேவா இல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலா தோணுச்சு. சோ அதுதான் திருப்பி திருப்பி சொல்ற ஒரே விஷயம் அதுதான், ஓட்டு தயவு செஞ்சு பார்த்து ஒழுங்கா போடுங்க மக்களே. ஏன்னா அங்க நிறைய பேர் வந்து சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ ஏதோ அட்லீஸ்ட் ஒரு 100% இல்லைனாலும் 50% என்னால என்னென்ன முடியுமோ போடுறவங்களும் இருக்காங்க. சோ பிரவீன் ராஜுமே பாத்தீங்கன்னா அன்எவிக்ஷன் அதெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அவரு. சோ இவங்க எல்லாம் கம்பேரிவா நான் சொல்றேன். இல்ல உண்மையிலேயே இது வந்து என்ன நியூஸ்னா ஓட்டு வந்து இருந்திருக்கு திவாகருக்கு. ஓகேவா, உண்மையிலேயே பார்த்தா ரம்யாஜ் தான் போயிருக்கணும். ஆனா லாஸ்ட் வீக்ல இந்த கேஸ்ட் மேட்டர் எல்லாம் பேசினால சேனலோட டிசிஷன் தான் வந்து இதை ஒரு தூக்கி இருக்காங்க. ஓகேவா, சோ அதனால வாட்டர்மேலன் நல்ல ஓட்ஸ் தான் இருந்திருக்கு. பட் இது அவருக்கு தெரியக்கூடாது, இல்லைன்னா எல்லா இன்டர்வியூலும் போய் சொல்லி தருது. இல்லம்மா எனக்கு மக்கள் வந்து ஓட் போட்டோம் சேனல் தான் சப்போர்ட் பண்ண சொல்லிடுவாரு. சோ அதான் ஏன்னா அவர் வந்து நிறைய ரொம்ப ஏன்னா அதுல என்ன பிரச்சனைனா அவர்கிட்ட எடுத்துக்க மாட்டார் ஒரு இன்புட். அவங்க ஆமா எடுத்துக்கிறதா அவங்களும் சொல்லி பார்ப்பாங்க. அவங்க இப்போ சொன்னா அதை எடுத்துக்கிட்டு சேஞ்ச் பண்ணணும். சோ நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன்னா அது எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பா எதா இருந்தாலுமே ஒரு சுச்சுவேஷன்ல வெளில அனுப்பதான் செய்வாங்க. சோ அப்படிதான் வந்து இதுவுமே நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எஸ் எக்ஸாக்ட்லி. அண்ட் பிக் பாஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியா பேசி வழி அனுப்பி வச்சாரு. இது வரைக்கும் பிக் பாஸ் வந்து வழி அனுப்பும் போது இவ்வளவு ஜாலியா யாருக்கிட்ட நான் பேசி பார்த்தே இல்லை. ஆனா ஒரே ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அதை பிடிச்சிட்டு எல்லா இன்டர்வியூ சொல்லிடுவாரு, நீங்களும் ஒரு ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது இதுதான் வந்து எல்லா இன்டர்வியூ போய் பிக் பாஸ் சொல்லிட்டாருமா நானும் ஒரு ஹீரோ தான் சொல்லிட்டேன். அதனால நான் தமிழ் சினிமால அது ஒரு டைலாக் சொன்னாரு,
இந்த பிக் பாஸ் வீட விட்டு நான் தமிழ் சினிமாக்கு போனாலும் நான் அந்த வீட்டை மறக்க மாட்டேன். ஓ மறந்துடுவீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி நக்கலா பிக் பாஸ் அப்புறம் அது ஒரு அப்ப லைஃப் கூட டைம் ரம்யா மூமெண்ட்ரா. ரம்யா கையை பிடிக்க போயிட்டாரு. நான் பேசிட்டு இருக்கேன், ரம்யா உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி. வெயிட்ரா. ஆமா, பிக் பாஸ் நிறைய நக்கல் பண்ணதும் திவாகர் கூட தான். சோ பிக் பாஸ்க்கும் திவாகருக்கும் அந்த ஒரு இதுவுமே நல்லா இருந்துச்சு இந்த சீசன்ல. ஓகே, சோ ரொம்ப சிரிச்சு வழி அனுப்பின ஒரு கண்டஸ்டன்டா திவாகர் மாறிட்டாரு. சோ எல்லாருமே எனக்கு ஹாப்பி. அதே மாதிரி ஏவியுமே வந்து சூப்பரா இருந்துச்சு பார்க்கும்போது. ஏவி வந்து நம்ம தரமான கட்டு. டக்கரு டக்கரு டாப் டக்கரு டக்கரு டக்கரு. இல்ல செஸ் அந்த மட்டும் நடுவுல ஆட முடியாது ஏவி மழையில. சொன்னா அது மெய்யழகன் காம்போ அந்த ஆட் பண்ணாங்கல்ல, அதனாலதான் செமடா அது. அப்பா அது வினோத் ஒரு கவுண்டர் போட்டு போறது எல்லாமே நான் செமையா சிரிச்சேன். நீங்க அப்படியே ரசிச்சு ரசிச்சு அது சூப்பரா இருந்துச்சு. அதுதான். சோ அதுக்கப்புறம் மேடைக்கு கூப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து அவர் வந்து உள்ள போய் வந்து வீடு எல்லாம் பார்த்து உள்ள போய் பேசணும் அப்படின்னு மாதிரி சொன்னாரு. உள்ளேயும் போய் பேசினாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவரை எல்லாருமே வீடு மொத்தம் சேர்ந்து நடிப்பு அரக்கன்னு சொல்லி அந்த வாட்டர் மேலன் சிம்பிள் வச்சு அவர் வந்து வழி அனுப்புனாங்க. அப்புறம் சேது லாஸ்டா ஒரு பஞ்ச், ஐயோ சேது கிட்ட கேக்குறாரு எனக்கு ஏதாவது சொல்லுமா அப்படின்னப்போ, சார் பொதுவாவே வந்து என்கிட்ட விஜய் சேதுபதி பாடி லாங்குவேஜ் வரும்போது அப்படி சொல்லி சேது இப்படி ஆயிட்டாரு. ஒரு விஜய் சேதுபதி ஃபேனா நிறைய தாங்கிக்க முடியல மக்களே. பட் ஸ்டில் ஓகே, அந்த ஆள் வந்து வழி அனுப்பி விடணும்னு சொல்லி ஒரு வழியா வந்து அந்த ஹெல்தி கிராசருக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து வழி அனுப்பிட்டாங்க. பட் ஸ்டில் ஜோக்ஸ் அப்பார்ட், சி நம்ம ஒரேடியா இருந்தாலும் செஞ்சிட முடியாது. என்னன்னா அவர்கிட்ட ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் சஞ்சய் சொன்ன மாதிரி. அஹ், ரம்யா ஜூ, அரோரா, துஷார், அதுக்கப்புறம் வெளியில போன நிறைய பேர் சொல்றேன். அவன் பிரவீன் காந்தி சொல்றேன், பிரவீன் ராஜ் இல்ல பிரவீன் காந்தி. சோ இவங்க எல்லாரையும் சேர்த்து நான் சொல்றேன். திவாகர் வந்து நம்ம எல்லாருமே எஸ்டிமேட் பண்ணதுன்னா ஃபர்ஸ்ட் வாரம் போகும்போதே இந்த ஆள் வெளில வரம் போறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல எல்லாருமே. பட் அந்த 1 வீக்ல அந்த இமேஜை மாத்தி காமிச்சாரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஆள் என்னதான் இரிட்டேஷனா பண்ணாலுமே ஒரு ட்ரோலா மாறிடுச்சு. அப்புறம் வினோதோட திவாகர் காம்போ செட் ஆச்சு, எல்லாமே நடந்துச்சு. பட் ஸ்டில் அவர் வந்து ஒழுங்கா அதாவது கொடுத்த வார்னிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மாத்திருந்தா அவர் வந்து இந்நேரம் நல்ல கேமரா போயிருப்பார். சீரியஸா நான் சொல்றேன். இந்த ஆள் வந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வினோத் கூட ஜாலியா மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு மொத்த இமேஜும் சேஞ்ச் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 80 days வரைக்குமாச்சும் திவாகர் வந்திருப்பாரு. பட் ஸ்டில் ஹி லாஸ்ட் த கேம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சோ அதுதான் மக்களே, வாய் வந்து ரொம்ப முக்கியம். என்ன எங்க எந்த இடத்துல என்ன வார்த்தை பேசணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனிவே, நட்டிப்பாரக்கன் வெளியில வந்து எல்லாரும் கிழிக்க போறாங்க. ஓகே, சோ பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் அதையும். சோ வீக் 7 ஆரம்பிக்க போது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தான் நம்ம பேசியே ஆகணும். எல்லாம் முடிஞ்சிச்சு, சரி வாட்டர் மேலன் வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க, சேதுனனும் கிளம்பிட்டாரு. சரி ஓகே நம்மளும் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆடு கொட்டாய் விடும் போது அங்க ஒரு நாடகத்தை ஓட்டுறாங்க, சீரியல், மெகா சீரியலை ஓட்டுறாங்க. மெகா சீரியல் இன்றைய தொலைக்காட்சிகளில், ஐயோ சன் டிவி சாரி, விஜய் டிவில வந்துட்டு அதான் மெகா சீரியல் ஓடுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சபரி சார், அதுக்கப்புறமா வந்து துணை நடிகை வந்து ரம்யா ஜூ, அதுக்கப்புறமா வந்து மற்றும் பலர் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஆஹ் என்னன்னா வந்து சபரி வந்து அந்த பிரேக் அந்த சேதனை வந்து அட்வைஸ் பண்ண ஒரு விஷயத்த வந்து அதை உள்வாங்கிட்டு வச்சிருக்காரு மனசுக்குள்ள. சரி ஷோ முடிட்டோம், இன்னைக்கு போய் நான் உட்காந்து பெர்ஃபார்மன்ஸை பின்றேன்டா, கூத்துப்பட்டியில கத்துக்கிட்டு எல்லா நடிப்பையும் நான் இறக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து ஒரு தனி ஒரு மோனோலாக் பண்றாரு. நான் வந்து இது மாதிரி பண்ண பாட்டி செத்தும் போது கட்சி அழுத என்னால அழுத முடியல சொல்லிட்டு திடீர்னு அழ ஆரம்பிச்சாரு, ஓன்னு அழுகுறாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா ரம்யாஜி வெளியில போயிட்டு சோஃபால உட்கார்ந்து அழுகுறாங்க, டேய் என்னடா பண்றீங்கன்னு சொல்லி. ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா எங்க தலைவிடா, தலைவிடா, கேமராமேன் இஸ் சர்ச்சிங் அப்படி ஒன்லி ஃபார் பாரு. நீங்க அப்படி வயிற்றுல யானை பாட்டில் திறந்து அப்படி தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. இல்ல நீங்க வைடு ஃப்ரேம்ல 18 பேரை காட்டலாம் காய்ஸ் கேமராமேன். ஆனா நீங்க ஒரே ஒரு கேமராமேன் எப்பவுமே ஒரு கேமரா பின்னாடி போகுதுன்னா அது பாருக்கு மட்டும்தான். அங்க வந்து அழுகுறானா, சரி ஓகே ஒரு தண்ணி குடிச்சிட்டு வர அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா திருப்பி முகத்தெல்லாம் இப்படி வச்சிருக்கான் பாரு, இவன் என்ன தப்பி பர்ஃபார்ம் பண்றான் நான் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து மைண்ட் வைஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். சோ அதான் அவர் வந்து ஓன்னு அழுகுறாரு. அதை பார்த்து நிறைய பேர் அமித் பார்கவ் எல்லாம் கண் கலங்க, திவ்யா வந்து கன்சோல் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு திவ்யா வந்து கட்டி பிடிச்சி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது கமருதீன் வந்து ஏக்கமா பாக்குறாரு, திவ்யா என்ன கட்டி பிடிக்காம அவர்களை கட்டி பிடிக்கிறேன்ற மாதிரி அங்க ஒரு ஏக்கம் ஒரு இது கண்ணுல. இதுக்கு நடுவுல ரம்யாஜோ வந்து வெளியில போயிட்டு அங்க உட்காந்து அவங்க வந்து அழுதுட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து சீரியலா போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்து சபரி வந்து ஷர்ட்லாம் மாத்தி கெட்டப்லாம் மாத்தி, மக்களே ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் அழுதெல்லாம் பயப்படாதீங்க அப்படிலாம் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், எமோஷன்ஸ்னா கொஞ்சம் ஒண்ணு நமக்கு ஃபீல் ஆகணும், ஐயோ சபரி அழுகுறாரா பயங்கரமா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகும். எதுவுமே இல்ல, கரெக்ட் இது கரெக்ட். வந்து பயங்கர மோசமா வந்துச்சு. நீங்க வந்துட்டு சில பேர் சொல்லலாம்
ஒருத்தர் அழுகுறாரு, நீங்க வந்து மார்க் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அது கிடையவே கிடையாது. நான் என்ன சொல்றேன், சேதுவண்ணா அப்பயே சொல்லிட்டாரு, அந்த விஷயம் அப்பயே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் வெளியில வந்துட்டாரு, வழி அனுப்பி வச்சாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே. இதுக்கு வந்து நீ தனியா ஸ்பேஸ் எடுத்து நான் பண்றேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது ரொம்பவே வந்து ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அதனாலதான் பார்வா அந்த ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஓகேவா? சோ அதனால வந்து இதுதான் இருந்துச்சு. சோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. பார்ப்போம். சபரி வந்து பிரேக் அவுட் ஆயிட்டாரு, ஓகே ஆயிட்டாருன்னு சொல்றாரு. சோ இந்த வீக் 7 வந்து பெரிய ஒரு நிறைய விஷயங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்ல முடியும். ஒண்ணு என்ன அப்படின்னா, திவாகர் இல்ல, பார்வதி தனியா ஆட போறாங்க. இன்னொரு செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திவாகர் இல்ல, வினோத்துக்கு வந்து கலாய்க்கிறதுக்கு ஆள் இல்லை இப்ப அந்த வீட்ல. சோ வினோத்தோட தனி கேமும் இனிமேல் நம்ம பார்க்க போறோம். வினோத் ஆல்மோஸ்ட் எல்லாரும் யாரு வரவங்க போறவங்க எல்லாரையும் கவுண்டர் போட்டு தள்ளிடுவாரு தெரியும். பட் ஸ்டில் வினோத வந்து நெக்ஸ்ட் யார் டார்கெட் பண்ண போற, வியானாவையா இல்ல வேற யாரையா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அஹ் அதுக்கப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சபரி இந்த கனி குரூப்பிசம், இது ஆல்ரெடி இந்த வாரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு நாமினேஷன் பார்த்தா நம்ம சொல்ல முடியும் இவங்க வந்து இன்னும் குரூப்பா ஆடுறாங்களா இல்ல குரூப்பா ஆடலையான்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளவுதான் கைஸ், இந்த வீக் முடிஞ்சது, இனிதே நிறைவேறினது. அடுத்த வாரம் நாளைக்குல இருந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதுவரை கடையை சாத்திட்டு கிளம்புவது நான் உங்கள் நிஷான் மற்றும் சஞ்சய். ஓகே, சஞ்சய். பாய் பாய்.